இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் பற்றி தான். நம்ம வாக்கிங்கை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வாக்கிங்கால் நல்லாவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும். இந்த 7 டேஸில் 1,75,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் நடக்க போகிறேன். இந்த 1,75,000 ஸ்டெப்ஸில் என்னோடய பாடி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகுதுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் என் பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது அண்ட் என்னென்ன மாதிரி டயட் நான் எடுத்துகிட்டு போகிறேன், வெறும் வாக்கிங்கை மட்டும் வச்சு என்னோடய ஃபேட் லாஸ் கோல்ஸை நான் எப்படி அட்டைன் பண்ணுறேன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஃபுல்லாக லைக் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 1 கரெக்டாக 7:30 டைமு. இப்போ தான் ஸ்டெப்ஸை வந்து எனேபிள் பண்ண போகிறேன். இப்போது 25K ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு வந்து வாட்ச் இல்லாதனால இதில் தான் போட்டு பண்ண போகிறேன். ரெஸ்யூம் ஸ்டெப்ஸ் கொடுத்தோன்னே அவ்வளோதான். இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து 0 காட்டுது. இப்போ நான் நடக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஹாய், என்னென்னா காலையிலே ஒரு 15K ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த டேயில் வந்து ஒரு 2 or 3K ஸ்டெப்ஸ் வந்துடும். அண்ட் தென் வந்து ஈவினிங் ஒரு 7K வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வாக் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்டெப்ஸ் கோல்டை ஈஸியாக நம்மளால் முடிச்சிட முடியும். அதனால் இந்த டே 1ல் காலையில் வந்து 15K ஸ்டெப்ஸு அண்ட் ஈவினிங் வந்து மிச்சம் 10K ஸ்டெப்ஸ். இதுதான் என்னோடய பிளான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஜேர்னியில் வந்து நான் வந்து இந்த 7 டேஸில் ஒரு ப்ராப்பர் கட்டில் தான் இருக்கேன். ஒரு மினி கட்டில் தான். லைக் வந்து கேலரியை வந்து நான் வந்து ஒரு 1,800 to 2,300 வந்து மெயின்டைன் பண்ண பார்க்குறேன். அண்ட் ப்ரோட்டீன் வந்து 160 180 வந்துடும். இந்த ப்ரோட்டீன் கோல் இப்படி தான் வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என் பாடி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவல் கட்டில் இருந்ததில்லை. ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஹைப்போட்ராஃபிக்கு ட்ரெயின் பண்ணுறனால இந்த கட்டில் வந்து நான் மேக்ஸிமம் இருக்க மாட்டேன். அதனால் இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் என்னோட கரண்ட் பாடி கண்டிஷன் நான் காட்டுறேன். இதுதான் என்னோட கரண்ட் பாடி கண்டிஷன். இந்த கண்டிஷனில் தான் இப்போ இருக்கேன். நானும் ரொம்ப நேரம் நடந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour நடந்துட்டுருக்கேன். பட் ஆனால் ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கேனே. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆகும்னு நினைக்கிறேன் 20,000 ஸ்டெப்ஸ் முடிக்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நானும் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இது கொஞ்சம் டைம் கொஞ்சம் நிறையவே கன்சியூம் ஆகுது. கிட்டத்தட்ட நான் ஒரு 12K ஸ்டெப்ஸை வந்து ஒர்க்கில் அப்படி இப்படின்னு மார்னிங்கில் உள்ள வாக்கிங்கில் முடிச்சிட்டேன். பட் மிச்சம் உள்ள ஸ்டெப்ஸுக்கே வந்து 2 hours ஆகுது. இதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிக்கவே நம்மளுக்கு ஒரு 4 hours கிட்ட ஆகிடுது. அண்ட் தென் வந்து சோர்னஸ் எப்படி இருக்குன்னு நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் கேலரி பார்த்தீங்கன்னா 2,500 கிட்ட போயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. நாளிலேருந்து கேலரி கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு சந்திப்போம். பாய். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. டே 2ல் என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் காலைல நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா வாக் பண்ணிவிட்டு நேற்று ரொம்ப டயர்டாகிடுச்சு. நல்லாவே தூக்கம் வருது வாக் பண்ண. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, சோர்னஸ் எதுவும் இல்லை எனக்கு. பட் ஆனால் கொஞ்சம் அந்த சோர்னஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப பெயின் வர மாதிரிலாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் நான் ரெகுலராக நடக்கிறதுனால அது எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காலையில் எனக்கு டைம் எதுவும் இல்லை ஸ்டெப்ஸுக்கு. பட் ஆனால் ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் ஓவராலாக கவர் பண்ணேன் ஒர்க்லேயும் இதுலேயும் சேர்த்து. அண்ட் வந்து இப்போ வந்து ஈவினிங் ஒரு 2 hours இப்போ வந்து நடந்து அதில் ஒரு 15K கிட்ட முடிச்சிடுவேன். அண்ட் தென் 10K வந்து இந்த நைட்டுக்குள்ளே எப்படியாவது ஒர்க்கில் சேர்த்து முடிக்கிற மாதிரி பிளானில் இருக்குது. அண்ட் வந்து வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதை நான் டே 5ல் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு இதில் இப்போதைக்கு எதுவும் தெரில. எனக்கு பண்ண முடியுது இது கொஞ்சம் ஈஸியாக தான். பார்ப்போம்.
அவ்வளோதான் கைஸ். February 3 4ஓட இது முடிஞ்சிருச்சு. February 4ஓட ஸ்டெப்ஸு முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இன்னைக்கு மதியானத்துலேருந்து நடந்து நடந்து சுத்தமாக முடியல. பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் பாடி ஃபேட் கம்மியான மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் லைட்டராக ஃபீல் பண்ணுறேன். நாளைக்கு சந்திப்போம். பை. ஹாய் காய்ஸ். இன்னைக்கு வந்து டே 3 ஆஃப் 25K ஸ்டெப்ஸில் என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் சோர்னஸ் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் டிபியாலஸ் இதெல்லாம் கொஞ்சம் பெயினாக இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த 3 டேஸே எனக்கு ஏதோ ரொம்ப நாள் போன மாதிரி இருக்குது. ரொம்பவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது பண்ணவே. பட் ஆனால் அதான் கொஞ்சம் பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. அதனால் எலக்ட்ரோலைட்ஸ் வாங்கியிருந்தேன். லைக் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் கொஞ்சம் எடுத்துருந்தேன். கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் எனக்கு நல்லாவே ஓரளவு ரிசல்ட் தெரியுது பாடியில். பார்ப்போம் டே 7 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 10K ஸ்டெப்ஸ் இப்போ முடிச்சிருக்கேன். இன்னும் இதுக்கப்புறம் ஒரு 2 hours முடிச்சுட்டு 2 hours ஸ்ட்ரெயிட்டாக நடந்துட்டு 25 இல்லை 20 கிட்ட முடிப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஃபைனலி முடிச்சாச்சு. ஃபைனலி முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து 3rd டே கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த ரோவில். டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஃப்ரைடே 6th Feb. ஆனால் செம டஃப்பு, சுத்தமாக முடியல. நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணுவோம். பாய். ஹாய் காய்ஸ். இன்னைக்கு வந்து டே 4. டே 4 பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டேன். ரொம்பவே பின்தங்கி இருக்கேன் ஸ்டெப்ஸில். பீச்சுக்கு வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் பீச்சில் நடந்தாவது கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும் தான். ஏன்னா நிறைய பேர் நடக்கிறாங்க. அதனால தான் பீச்சுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நடந்து எப்படி ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்றதை சொல்கிறேன். பீச்சில் நிறைய பேர் வந்து நடக்கிறாங்க. அதை நம்ம பார்த்தே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நடக்கிறதுக்கு. எப்படி சொல்கிறது, அடுத்தவங்க நடக்கிறத பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் நடக்கணும் போல தோணுது. அதனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வருது. அதோட மேக்ஸிமம் அந்த இங்கேருந்து அந்த லைட் ஹவுஸ் வரைக்கும் வந்து நான் ஒரு 10K கிலோமீட்டர் டர்ன் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நடந்தால் போதுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அது நடக்க முடியாது. ஆனால் ட்ரை பண்ணுறேன். பீச்சில் நடக்கிறவங்க இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறவங்களோட அதிகமாக பார்த்தீங்கன்னா காதலர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அது ஏனே தெரியல, எனக்கு பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாகுது. ஹாய் காய்ஸ். கரெக்டாக ஒரு 2 hour இருக்கும். வந்து ஒரு 12K கிட்ட முடிச்சிட்டேன். இன்னும் மிச்சத்தை இந்த நாளுக்குள்ளே முடிச்சிருவேன். அண்ட் வந்து எனக்கு முக்கியமாக என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, 2 தொடையும் இந்த 4 டேஸாக நடந்து கொஞ்சம் சராய்ப் மாதிரி ஆயிடுச்சு. நடந்தாலே லைட்டாக எரியுது. என்னன்னு தெரில. என்ன தான் போட்டாலும் ரெஸ்ட் எடுத்தாலுமே அந்த பெயின் இருந்துகிட்டே தான் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் சும்மா கொஞ்சம் ஆர்வ கோளாறுனால இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். காய்ஸ், ஃபைனலி டே 4 முடிச்சிட்டேன். அண்ட் வந்து நாளைக்கு டே 5. நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்கிறனால இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணலை. நாளைக்கு பார்ப்போம். பை. ஹாய் காய்ஸ். இன்னைக்கு டே 5 25K ஸ்டெப்ஸில் இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேட்மிண்டன் விளாட போகிறேன். சாட்டர்டே ஆனாலே பேட்மிண்டன் விளாட போயிடுவேன். சாட்டர்டே சண்டே. பட் ஆனால் சண்டே புக் பண்ணல. சாட்டர்டே மட்டும் போய் விளாண்டுட்டு அதை வந்து ஸ்டெப்ஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. அண்ட் வந்து இப்போ மார்னிங் இல்லை 1:30 ஆகிடுச்சு. 1:30க்கு வந்து 5000 ஸ்டெப்ஸு. அண்ட் பேட்மிண்டன் இன்க்ளூட் பண்ணாமல் அதை தவிர்த்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் வருதோ அதை நம்ம 25Kல கவர் பண்ணலாம். ஓகே, பை. காய்ஸ், ஃபைனலி முடிச்சாச்சு காய்ஸ். கரெக்டாக 5th டே முடிஞ்சிச்சு. இன்னும் 2 days டு கோ. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 5 நாள் முடிஞ்சதே டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு.
இன்னும் 2 டேஸ் தான். நாளைக்கு சந்திப்போம். பாய். இன்னைக்கு டே 6. காலையில் என்னால் எதுவும் எடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு சீட் மீல் போயிடுச்சு. ஆனால் என்னால் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுது. கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். அண்ட் வந்து டே 6ல் வந்து 25K ஸ்டெப்ஸ் டன். அண்ட் நாளைக்கு தான் லாஸ்ட் டே. லாஸ்ட் டேயில் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, என் பாடி எப்படி ப்ராக்ரஸ் ஆகிருக்கு, இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு நாளைக்கு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு. அண்ட் எனக்கு இப்போ பழகிடுச்சு, ரொம்பவே யூஸ் டு இட் ஆகிடுச்சு. லைக் வந்து இது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாறுது கொஞ்சம் கொஞ்சம். லைக் சாப்பிட்டோன்னே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டெப்ஸு. அண்ட் வந்து லைக் அப்பப்போ பிரேக்கில் இருந்தேன்னா ஒரு அலாரம் வச்சு ஸ்டெப்ஸ் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் வந்து இன்னைக்கு ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆதாரத்துக்காக இது காட்டுறேன் பாருங்க, ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் நாளைக்கு சந்திப்போம். பை. ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக டே 7 முடிச்சாச்சு. கரெக்டாக டே 7 கரெக்டாக டைம் வந்து 11 o'clock முடிச்சிருக்கேன். யா, ஃபைனலி டே 7 முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 94.2 இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 91.5 கிட்ட இருக்கேன். லைக் வந்து அதில் சிலது வாட்டர் வெயிட்டாக இருந்தாலுமே எனக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியுது. கொஞ்சம் லீனராக ஃபீல் பண்ணுறேன். அதே ட்ரெஸ் வேறு போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ கரெக்டாக எப்படி இருக்குது, ஃபிட்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கான்றதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய பாடி பாருங்கள். லைக் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். பட் ஆனால் 7 days அவ்வளோ பெரிய ரிசல்ட் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. நம்ம என்ன தான் பயங்கரமாக டயட்டில் இருந்து ஒர்க் அவுட் பண்ணாலுமே 7 days கொஞ்சம் ரிசல்ட் தெரியும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அதுக்கு. ஒவ்வொரு இதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணவும் மினிமம் ஒரு 2 to 3 months ஆகும். பட் ஆனால் இந்த 1 weekல நான் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் லிமிட்ஸ் புஷ் பண்ணனால என்னோடய பாடி எப்படி இருக்குன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். யா கைஸ், எனக்கு கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் தெரியுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த சேலஞ்சில். எனக்கு இந்த 7 days வந்து பண்ணும்போது எனக்கு என்னென்னா எனக்கு ஹேபிட்டாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. லைக் இப்போ நான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை சொல்கிறேன். அதை பொறுத்து நீங்கள் இதை பண்ணலாமா. பட் ஆனால் யாருமே 25K ஸ்டெப்ஸ் பண்ணாதீங்க. 6Kலேருந்து ஆரம்பிச்சுட்டு வீக்லி 1000 ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் இவங்களோட பாடி வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த ஹேபிட் வந்து கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. தினமும் ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த கோலை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு ஒவ்வொரு வாட்டியும் ஃபோனை பார்த்து பார்த்து நடக்கிறதா இருக்கட்டும் சரி, லைக் வந்து ஒர்க் அவுட் நடுவில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, இது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே பில்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னென்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் எடுத்தோடனே 25K பண்ணாதீங்க, சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து அடுத்து வந்து டிஸ்அட்வான்டேஜும் அட்வான்டேஜஸ் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. இதை 1 month பண்ணோன்னா இன்னுமே டிராஸ்டிக்காக ரிசல்ட்ஸ் தெரியும். அண்ட் நானும் கொஞ்சம் டயட்டில் இருந்தனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் ஏறுங்க, அடுத்த இதில் வந்து உங்களுக்கு மெயினாக டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். ஹாய் கைஸ், இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. இந்த சேலஞ்சோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டைம் தான். லைக் வந்து இதை முடிக்கிறதுக்கு ஒரு 3 to 4 hours கிட்ட ஆகிடுது. அண்ட் தென் வந்து இப்போ நம்ம டே டு டே ரொட்டீனில் ஒர்க்கில் இருக்கோன்ற போது கூட இது எப்போண்டா நம்ம நடக்கணும், ஐயோ ஸ்டெப்ஸை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு மெட்டாலிட்டிக்கு தான் நம்மளை தள்ளிட்டு போயிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ எனக்கு இது வந்து ஓகே, பட் எல்லாருக்கும் இது சூட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. லைக் இதை சேலஞ்சாக 1 or 2 weeks பண்ணால் கூட ஓகே. பட் ஆனால் வந்து இதை நம்ம ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு போவோன்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்ஜூரி ஆகும். லைக் வந்து இந்த சில பேருக்கு ஏசிஎல் இன்ஜூரியாக இருக்கும், இல்லை லிகமெண்ட் டேராக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த நீ பெயின் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த சேலஞ்செல்லாம் பண்ணவே கூடாது. லைக் வந்து நான் வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்த்தேன், எனக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இது வந்து சில பேர் தான் பண்ணி பார்க்கணும். அண்ட் வந்து இந்த அளவுக்கு நம்பர் பண்ணாதீங்க, 6Kலேருந்து ஆரம்பிங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சோர்னஸ் இருந்துச்சு. லைக் கொஞ்சம் பெயின் இருந்தது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்டர் ஃபேஷியான்னு சொல்லுவோம், அந்த ஃபுட்க்கு 2 சைட்லேயும் இருக்கும் அந்த பிளான்டர் ஃபேஷியாவும். அண்ட் தென் எனக்கு டிபிஎல்எஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3rd day கிட்டேயே வந்து எனக்கு ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு.
அண்ட் யாருக்கெல்லாம் இன்ஜூரி ஆச்சோ அவங்கெல்லாம் அதை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மசில் லாஸ்லாம் அவ்வளோவா எதுவும் இம்பேக்ட் ஆகலை. ஏன்னா வெறும் 7 டேஸ் தானே இருந்தேன். மசில் லாஸ் ஒன்றும் எனக்கு அவ்வளோவா இதாகலை. பட் ஆனால் ஒரு கட்டில் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் வந்து லெக்ஸ் லைக் வந்து லெக் கிளாஸில் மட்டும்தான் வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அதுக்கு தான் வந்து எல்லா எக்ஸசைஸ்க்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ராப் ஆச்சே தவிர, மற்றபடி வேறு எதுக்கும் வந்து வேறு ஒர்க் அவுட்ஸுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு எனக்கு ட்ராப் ஆகலை இந்த ஸ்ட்ரென்த்தும். அண்ட் வந்து எனக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா, ஒரு மென்டல் ஒரு பிரேக் டவுன் இருந்துச்சு. லைக் வந்து ஒரு மென்டல் பர்ன் அவுட் இருந்துச்சு. லைக் வந்து நான் வந்து தனியாக தான் நடப்பேன். லைக் அதனாலேயே வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு போர்னஸ் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிடுது. அண்ட் தென் எப்போண்டா இது முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப காஷியஸாக நடக்கிற மாதிரி ஆயிடுது. எப்போ எப்போ இந்த சேலஞ்ச் முடியும், எப்போ ஸ்டெப்ஸ் முடியும், டார்கெட்டட் ஸ்டெப்ஸ் எப்போ முடியும்னு ஒரு இதாகிடுது. யா, இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம அட்வான்டேஜ் பக்கம் போயிடலாம். யா, அண்ட் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் இந்த சேலஞ்ச் அப்போ. இந்த 7 டேஸ்க்குமே வந்து இப்போ எங்கள் வீட்டில் என்ன ஒர்க் சொன்னாலுமே டக்கு டக்குன்னு போய் செஞ்சுட்டு வரதா இருக்கட்டும். லைக் வந்து எல்லா இடத்துக்குமே கொஞ்சம் பைக்கை யூஸ் பண்ணாமல் வாக்கிங்கில் போய் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும். எல்லாமே வந்து கொஞ்சம் நான் வந்து லைஃப் ஸ்டைலாக வந்து இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணும்போது எனக்கு வந்து இந்த டே 7லேயே வந்து எனக்கு நல்லாவே ஆக்டிவ் ஆச்சு. லைக் டே 4லேயே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்லீப் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லியாகணும். ஸ்லீப் வந்து ரொம்ப எனக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு. லைக் வந்து நான் வந்து கொஞ்சம் நைட் எனக்கு தூக்கம் வராது. பட் ஆனால் இந்த சேலஞ்ச் பண்ணுறப்போ வந்து எனக்கு ரொம்பவே டயர்டாச்சு. அண்ட் படுத்தோன்னே தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த 8 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து ரொம்ப குவாலிட்டி ஸ்லீப்பாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் சொல்லுவேன் நான். அண்டு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் இதில் கீ டேக்அவேன்னு பார்த்தீங்கன்னா 25K ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. யாருமே வந்து இப்போ நானுமே அடுத்தது வந்து 25Kலாம் ஸ்டெப்ஸ்லாம் பண்ண மாட்டேன். லைக் 10K வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் பண்ணிவிட்டு இப்போ நான் கட்டிங்கில் இருக்கணும், பல்கிங்கில் இருக்கணும். ஆனால் 10K ஸ்டெப்ஸை வந்து நான் ஒரு மெயின்டெனன்ஸாக வச்சுப்பேன். பட் ஆனால் அந்த 25Kன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான். அது எல்லாருக்குமான சூட்டபிளான கிடையாது. ஆனால் லைக் வந்து சில டைம் நீங்கள் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து லைக் நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா 1 or 2 டேஸ்க்கு ஓகே. பட் ஆனால் இதை வந்து ஒரு வீக்கு இல்லை மந்த்துக்கெலாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது. அண்ட் சில இன்ஜூரி இருக்கிறவங்களாம் அதை பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு என்னென்னா இந்த சேலஞ்சை நான் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து 10K வேணால் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மற்ற 25Kலாம் இதுக்கப்புறம் நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யா, இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி இல்லை வேறு மாதிரி ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சேலஞ்ச் பண்ணியே வந்து வீடியோஸ் போடலான்னு பார்க்குறேன். லைக் வந்து இதுவே என்னோடய ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் என்னை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேறு வீடியோஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.